வெல்கம் டு டபுட் ஃப்ரெண்ட்ஸ் யூடியூப் சேனல். ட்ரேடிங் விண்டோவை சிஎஸ்கே லாஸ்ட் இயர் ரொம்ப நல்லாவே யூஸ் பண்ணி சஞ்சு சாம்சனை வாங்கியிருப்பாங்க. அதே மாதிரி இப்போ இன்னொரு ட்ரேடுக்கு தான் சிஎஸ்கே ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. யார் அந்த ட்ரேட் ஆக போகிற பிளேயர்னு தெரிஞ்சுக்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ரீசெண்டாக பார்த்தா 2 ட்ரேட் அப்டேட் தான் பயங்கரமாக வைரலாக போயிட்டு இருக்கு. ஒன்று டிசி ஃபினிஷர் டு சென்னை இன் ரிட்டர்ன் ஃபார் அ லெக் ஸ்பின்னர். ப்ராபப்ளி அந்த டிசி ஃபினிஷர் அசுதோஷ் சர்மா ஆர் மேபி டேவிட் மில்லரா கூட இருக்கலாம். இன் ரிட்டர்ன் சிஎஸ்கே கொடுக்க போகிற லெக் ஸ்பின்னர் யாருன்னு பார்த்தீங்கன்னா ராகுல் சஹரா தான் இருக்கும். பிகாஸ் டிசி ஆல்ரெடி குல்தீப் யாதவை லக்னோ கிட்ட ட்ரேட் பண்ணிட்டாங்க. அப்படி பார்க்கும்போது அவங்களோட ஸ்பின் டிபார்ட்மெண்ட் இப்போ வீக்காக இருக்கு. ஸோ ராகுல் சஹர் மாதிரி ஒரு பவுலர் கிடைச்சா அது அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். செகண்ட் ட்ரேட் அப்டேட் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஹார்திக் பாண்டியா தான். ஆல்மோஸ்ட் 7 ஐபிஎல் டீம்ஸ் இப்போ ஹார்திக் பாண்டியா வாங்கிறதுக்காக இன்ட்ரெஸ்டாக இருக்காங்கன்ற நியூஸ் தான் நமக்கு கிடைச்சிருக்கு. ஃபர்ஸ்ட் சிஎஸ்கே சைட்லேருந்து என்ன சொன்னாங்கன்னா, ஹார்திக் பாண்டியா எங்களோட ரேடார்லேயே இல்லை, நாங்கள் அவரை வாங்கிறதுக்கான இன்ட்ரெஸ்ட் எங்களுக்கு இல்லைன்னு தான் சொன்னாங்க. பட் இப்போ ரீசெண்டாக ஒரு நியூஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, சென்னையுமே ஹார்திக் பாண்டியா வாங்க இன்ட்ரெஸ்ட் காமிச்சிருக்காங்கன்ற மாதிரி தான் நியூஸஸ் இப்போ வந்துகிட்டு இருக்கு. ஆனால் சிஎஸ்கே சிஇஓ காசி சார் கிட்ட இதை பற்றி கேட்டப்போ அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, இப்போதைக்கு எங்ககிட்ட எந்த டிசிஷனும் இல்லை, எம்எல்சி முடிஞ்சது அப்புறம் தான் இதை பற்றின ஒரு ரிவ்யூ கண்டக்ட் பண்ணி அதுக்கப்புறம் தான் டிசிஷன் எடுப்போம்னு சொல்லியிருக்காங்க. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இந்த 2 ட்ரேட் ப்ரொபோசலில் எது நடக்கும்? எது நடந்தால் சிஎஸ்கே ட்ராஃபி வின் பண்ண யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள்.